திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நா. புகழேந்தி மறைவால் காலியாக உள்ள விக்கிரவாண்டி தொகுதிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் 21ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. 40 மக்களவை தொகுதிகளை கைப்பற்றிய அதே வேகத்தோடு இடைத்தேர்தலில் களமிறங்கியுள்ளது திமுக. அக்கட்சியின் சார்பில் விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார். தேர்தல் பணிகளுக்காக 9 அமைச்சர்கள் கொண்ட குழுவையும் திமுக தலைமை நியமித்துள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தல் சுதந்திரமாக நடைபெறாது என கூறி இடைத்தேர்தலை புறக்கணித்துவிட்டது. விக்கிரவாண்டி பகுதியில் வன்னியர்கள் குறிப்பிட்ட அளவு வசிக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் சி. அன்புமணி வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா போட்டியிடுகிறார். இதனால் விக்கிரவாண்டியில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது. இந்த சூழலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட மாம்பழம் சின்னத்தை கோரி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பாமக சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் விழுப்புரம் உள்ளிட்ட 10 இடங்களில் போட்டியிட்ட பாமக அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது. அத்துடன் 4.23% வாக்குகளை மட்டுமே பெற்றது. மாநில கட்சி அந்தஸ்தை தக்க வைக்க 8% வாக்குகள் தேவை என்ற நிலையில் அதைவிட குறைவான வாக்குகளை பாமக பெற்றதால் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை இழக்கிறது. இதனால் பாமக பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் மாம்பழம் சின்னம் மீண்டும் கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. ஆகவேதான் சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. பாமகவின் கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்காத பட்சத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் நிலைமைக்கு பாமக தள்ளப்படும். பாமகவுக்கு 1998ஆம் ஆண்டு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டது. அது முதற்கொண்டு அனைத்து தேர்தல்களிலும் மாம்பழம் சின்னத்திலேயே பாமக போட்டியிட்டு வருகிறது. இந்த தேர்தலில் சின்னம் கிடைக்குமா என்பது தேர்தல் ஆணையத்தின் கைகளில் உள்ளது. அதே சமயம் வேசிகாவும் நாம் தமிழர் கட்சியும் மாநில அரசியல் கட்சி என்ற அந்தஸ்தை பெற உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் பாமக சார்பில் நின்று தோற்றுப்போன இயக்குனர் தங்கர் பச்சான் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்ற பெயரில் பொதுமக்களை சரமரியாக திட்டினார். யார் யாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தெரியாத மக்கள் நீங்கள். திமுகவுக்கு ஓட்டு போட்டதற்காக சீக்கிரம் நீங்கள் வருந்த போகிறீர்கள் என்றும் தங்கர் பச்சான் சாபம் கொடுத்தார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் மக்களவை தொகுதி பாஜக கூட்டணியில் இருந்த பாமக சார்பில் களமிறக்கப்பட்டவர் இயக்குனர் தங்கர் பச்சான். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் செய்ய போவது உறுதி என்று பேசி வந்த அவர் தேர்தலில் படுதோல்வி அடைந்தார். இதனால் கடும் விரக்தி அடைந்துள்ளார் தங்கர் பச்சான். இந்நிலையில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் தங்கர் பச்சான் என்று கலந்து கொண்டார். இதற்காக திறந்த வானில் நின்று கொண்டு மக்கள் மத்தியில் அவர் பேசினார். அவர் பேசியதாவது, இந்த தேர்தலில் சரியான ஆட்களை தான் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு இது. காலையில் வழக்கமாக உடற்பயிற்சி செய்வதற்காக சாலையில் நடந்து போவேன். அப்படி கடந்த சில தினங்களாக நான் போன போது என்னை பார்க்கும் முன்பின் தெரியாத மக்கள் கூட என்னிடம் வந்து எதுக்கு சார் உங்களுக்கு அரசியல் என்று கேட்கிறார்கள். நீங்க எப்பேற்பட்ட இயக்குனர்? நீங்கள் போய் இந்த மக்களுக்காக அரசியலுக்கு வரலாமா? அரசியல் சாக்கடை சார் என்று சொல்கின்றனர். நான் அவர்களிடம் கூறினேன், அரசியல் சாக்கடைதான், ஆனால் அதை சுத்தம் செய்தால் தான் ஊர் சுத்தமாக இருக்கும். அந்த சாக்கடையை சுத்தம் செய்ய நீங்களும் வரமாட்டீர்கள், உங்கள் பிள்ளைகளையும் அனுப்ப மாட்டீர்கள். அப்படி என்றால் யார்தான் அதை சுத்தம் செய்வது என்று கேட்டேன். வெற்றி தோல்வி எல்லாம் இங்கே பார்த்தால் முடியாது. பெருந்தலைவர் காமராஜரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தோற்கடித்த மக்கள் தானே இவர்கள். அன்றைக்கு அந்த தலைவர்களை தோற்கடித்தார்கள். ஆனால் இன்று வரை அதற்காக மக்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது மீண்டும் அந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 40க்கு 40 திமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் கட்டாயம் வருத்தப்பட போகிறீர்கள். இன்னும் 1 மாசம் கழிச்சு பாருங்க, அப்போது உங்களுக்கு தெரியும். கடந்த முறை நீங்கள் 39 திமுக கூட்டணி வேட்பாளர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினீங்க. அவங்க என்ன கிழிச்சாங்க? ஒன்னும் கிழிக்கல. இப்போது மறுபடியும் அந்த 40 பேரை தேர்ந்தெடுத்து இருக்கீங்க. தமிழ்நாட்டை இவங்க எங்க கொண்டு போய் விடுவாங்கன்னு பாருங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஓட்டு என்று சிந்தியுங்கள் என்று தங்கர் பச்சான் பேசினார்.